வணக்கம் வணக்கம் மக்களே! வாழ்ந்த வாழும் கடவுள் எங்கள் பாசமிகு தலைவர் மாண்புமிகு புரட்சிக் கலைஞர் கேப்டன் அவர்களை வணங்கி, அ 2006 ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை எதிர்நோக்கி தேசிய முற்போக்கு திராவிட கழகம்ங்கிற கட்சியை ஆரம்பித்து மிகப்பெரிய சரிவுக்கு வந்த நல்ல மனிதர், மாமனிதர் எங்கள் கேப்டன். அவர்களுடைய கனவு இன்னைக்கு 2026 கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறமா இது சாத்தியமாகுது. அதாவது இருபெரும் திராவிட கட்சிகளை யாராலையும் அசைக்க முடியாது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பு இருந்துச்சு. அதை வந்து ஒரு பின்பமாக கட்டமைச்சிட்டே இருந்தாங்க. 2006 கேப்டன் வந்த பொதுவாகட்டும், அதுக்கு முன்னால் வந்த மிகப்பெரிய தலைவர்களாகட்டும், யாருனாலையும் இந்த திராவிட கட்சிகளை ஒன்றுமே செய்ய முடியாது, யாராலையும் மாற்றத்தை கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அந்த மாற்றத்தை கொண்டு வந்து எப்படி சொல்கிறது, யாருமே எதிர்பார்க்காது, அந்த தலைவர்களே எதிர்பார்க்க மாட்டாங்க. டிவிகே கட்சியில் இருக்கிறவங்களே கூட இது ஒரு மேஜிக் மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. இது ஏதோ ஒரு மேஜிக் நடந்துருச்சோங்கிற மாதிரி தான் எல்லோரும் ஆச்சரியப்படுறாங்க. 2006 காலகட்டங்களில் கேப்டன் வந்தப்போ எந்தெந்த வாக்குகள் பிளவுபட்டுச்சோ அந்தந்த கட்சியை சார்ந்தவங்களே இது நமக்கான இடம் பறிப்போகுதோங்கிற ஒரு ஆதங்கம் வந்துருச்சு. ஒரு மூன்றாவது அணியாக ஸ்ட்ராங்காக இவர் இருக்கார், இவர் ஃபஸ்ட்டு செகண்டு ரெண்டாவது, ஃபஸ்ட்டு வராரோ செகண்ட் வராரோ அது வேறு. மூன்றாவது கட்சிகளுக்கு, அதாவது பாமகவாகட்டும் விசிகாவாகட்டும், இவங்களுக்கு எல்லாருக்குமே தங்களோட ஒரு இடம் பறிப்போகுதோங்கிற ஒரு ஆதங்கம் இருந்தது. அதை சமீபத்தில் மதிமுகலேருந்து வெளிவந்த அண்ணன் மல்லை சத்யா கூட சொல்லியிருப்பார். வைகோ அவர்கள் 2016 மக்கள் நல கூட்டணி ஆரம்பித்ததுக்கு முக்கிய காரணமே கேப்டனை வீழ்த்தணுங்கிற நோக்கம்தான். நம்முடைய இடத்தை இவர் அடைவதா, நமக்கான இடம் இங்கே இல்லாமல் போகுது அப்படிங்கிற மாதிரி மக்கள் நல கூட்டணி அமைத்ததே கேப்டனை வந்து வாஷ் அவுட் பண்ணி வெளியே அனுப்பணுங்கிற ஒரு நோக்கத்தோடையே தான் ஆரம்பிச்சுது அப்படின்னு சொன்னார். இன்னைக்கு 2016 அப்புறமா அதே மக்கள் நல கூட்டணி, அதாவது கம்யூனிஸ்ட்டு விசிகே 2 பேரும் சேர்ந்து இன்னைக்கு டிவிகேக்கு ஆதரவு. அன்னைக்கு பார்த்தீங்கன்னாலும் 2016 காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாலும் ஆனால் திருமாவளவன்லாம் மக்கள் நல கூட்டணின்னு ஆரம்பிச்சிட்டாங்க. ஆரம்பித்ததுக்கப்புறமா அவருடைய பிரச்சாரங்களும் அவருடைய செயல்பாடுகளும் கேப்டனை வீழ்த்தணுங்கிற நோக்கமாக தான் இருந்திருக்குமே தவிர, அதை கட்சியை வலுப்படுத்தணும், மக்கள் நல கூட்டணி உண்மையாகவே ஒரு ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கமாக இருந்திருக்காரு. அவருடைய பேஸில் இருக்கிற அவருடைய தொகுதிகளில் நல்லா கேன்வாசிங் இருக்கும், மற்ற பக்கம் எல்லாமே ஒரு சுணக்கம் இருக்கும். அதே மாதிரி இந்த மக்கள் நல கூட்டணி தலைவர் அதாவது எங்கள் கேப்டனுக்கான ஒரு சரிவு வரணுங்கிற ஒரு நோக்கத்தோடையே செயல்பட்டு இன்னைக்கு அதே மக்கள் நல கூட்டணி மாதிரி டிவிகேல இணைஞ்சிருக்காங்க. 2016 என்ன நடந்துச்சோ அது இந்த 2026 ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு நடந்திருக்குமோங்கிற ஒரு சிந்தனை ஓடிட்டே இருக்கு. நான் எங்கள் ஓனர்கிட்டையெல்லாம் டிஸ்கஸ் பண்ணேன். எங்கள் ஓனர் பக்கா டிஎம்கே, அதெல்லாம் கொள்கை சார்ந்த கூட்டணி நாராஜ், அவங்கெல்லாம் அப்படி இல்லை. அவங்கெல்லாம் டிவிக்கே எவ்வளோ தங்கமாக கொட்டி கொடுத்தாலும் போக மாட்டாங்க. நான் இல்லைங்க, அவர் அமைச்சர் பதவி கொடுத்தா போயிடுவாருங்க. இல்லை நாராஜா, அப்படியெல்லாம் போக மாட்டார். காங்கிரஸ் எல்லாம் அப்படியே கன் மாதிரி நிற்கும். விசிகே தலைவர் என்ன நினச்சிங்க, அவரெல்லாம் போகவே மாட்டார். இந்த 2026 தேர்தல் ஆரம்பித்ததுலேருந்து அதுக்கு முன்னாலேருந்தே திமுகவுக்கு ஒரு இது வரணும்ன்ட்டு அண்ணன் திருமாவளவன் எதிர்ப்பு வரணும்ன்ட்டு அண்ணன் திருமாவளவன் செயல்பட்டதா எனக்கு ஒரு சிந்தனை இருக்குது. மதுவிலக்கு மாநாடு, அதாவது தமிழ்நாட்டில் மதுவிலக்கு மாநாடு அமல்படுத்தணும்னு சொல்லிட்டு ஒரு மாநாடு வைக்கிறார். யாரை எதிர்த்து? மத்திய அரசு எதிர்த்து. மக்கள் கவனம் எப்படி இருக்குது, மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குது? விற்கிறது தமிழ்நாட்டுக்கு வரி, தமிழ்நாடு அரசு தான் தப்பு பண்ணும். அது வந்து மக்களுக்கான வெளிச்சம் போட்டு காட்டுறது யார்? ஆனால் திருமாவளவன் இந்த மாநாடை வந்து நடத்துனார். அதே மாதிரி இந்த வேட்பாளர் வந்து தொகுதி பங்கீட்டில் 8 சீட்டு கம்மியாக இருக்கலாம், இல்லை தேமுதிகக்கு 10 சீட்டு கொடுத்தது தப்பாக கூட இருக்கலாம். அதை நீங்கள் கூட்டணிக்குள்ளாரி பேசி முடிச்சிருக்கணும். பொது வேலைக்கு கொண்டு வந்து அவர் பேசி வெளியிட்ட வீடியோ பார்த்தீங்கன்னா, நம்ம வளர்றது இங்கே இருக்கிற யாருக்கும் பிடிக்கல,
நம்ம வளர்ச்சியே வேண்டான்னு நினைக்கிறாங்க, நம்ம வளரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் என்ன சொல்ல வர்றாரு அவர்? அதாவது திமுக கட்சி வந்து நம்மளை வந்து வளர விடாது, அதனால் நீங்கள் யாரும் திமுக ஓட்டு போடாதீங்க. அவருடைய நோக்கம் என்னவாக இருந்திருக்குன்னா, அங்கே அசம்பிளி வரணும், அதில் விசிக வந்து அமைச்சரவையில் பங்கு பெறணும். இது திமுகவோ அதிமுகவோ ஒத்துக்க மாட்டாங்க. ஒத்துக்க வைக்கணும்னா இவங்க 2 பேருமே அங்கே அசம்பிளி வரணும். ஒருவேளை டிவிக்கு ஆட்சிக்கு வராமல் இதே சுச்சுவேஷனில் அதிமுக இருந்துச்சுன்னா அதிமுகவுக்கும் இவங்க போயிருப்பாங்க. அதற்கான ஏற்பாடுகள் பக்காவாக பண்ணிட்டாங்க. இது எப்படி இருக்குன்னா, ஒரு சுயநல அரசியல். இந்த அரசியலில் பொதுநலம் பார்த்து யார் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஒரு சரியான அங்கீகாரம் கிடைக்காது. 2006 தனி கட்சி ஆரம்பித்து 8% ஓட்டு வாங்கி மக்களுக்கு நல்லா செய்யணும்னு வந்த மனுஷன், அந்த மனுஷன் இந்த மக்கள் ஏற்றுக்கல. 2011 மக்களுக்காக சட்டசபையில் குரல் கொடுத்த இந்த மனுஷனை மக்கள் ஏற்றுக்கல. பால் விலை, பஸ் கட்டணம், மின்சார கட்டணம் உடனடியாக உயர்த்தினாங்க. ஆட்சிக்கு வந்தது 2011 ஆட்சிக்கு வந்தது உயர்த்தினாங்க. இது மக்கள் வந்து எப்படி நம்மளை நம்பி வாக்களிச்சிருக்காங்க. நம்ம மக்கள்கிட்ட மறுபடியும் போய் என்னென்னா எப்படி ஓட்டு போடுவாங்க? இதை கேட்டார். அவர் சட்டசபையிலேருந்து அப்படியே நீக்கி, என்னையே எதிர்த்து சரியா நீ காலி அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் அவுட் பண்ணி முடிச்சு விட்டாங்க. அது இந்த விசிக மதிமுக இதில் வச்சு முடிச்சு விட்டாங்க. இப்படி மக்கள் மத்தியில் மக்களுக்காக வந்த தலைவர்களை நிறுத்திடுறாங்க. எங்கள் அந்நியர் கூடமே 2019 காலகட்டங்களில் எடப்பாடியாருக்கு மிகப்பெரிய ஒரு பொள்ளாச்சி பாலியல் வழக்கு, இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து எடப்பாடிக்கு எதிராக இருந்துச்சு. அப்போது அவங்க ஒரு லேடியாக சுழன்று பிரச்சாரம் பண்ணாங்க. அப்படி இருந்தும் 2021 கூட்டணியில் அவங்கள வந்து நிராகரிக்கிறது வேற, அந்த கட்சியை சிறுமைப்படுத்தி ஒதுக்குறது. உனக்கு 10 சீட்டுக்கு 8 சீட்டு கொடுப்பேன், 6 சீட்டு கொடுப்பேன், 4 சீட்டு கொடுப்பேன், நீ அவ்வளோதான் முடிஞ்சு அப்படிங்கிறது. நம்ம ஒதுக்கி விட்டா எங்கே போயிடுவாங்க? அவங்க எங்கேயும் போகக்கூடாது, நம்மகிட்டயே இருக்கணும், நம்ம சொல்கிறது கேட்கணும். இது ஒரு நோக்கமாக செஞ்சு செயல்பட்டாங்க. அதே 2023 மற்ற கட்சியில் அவரே செஞ்சு யாரும் அவர் கூட வராமல் ஒதுங்கி நினைச்சாங்க. அப்போ கை கொடுத்து நின்னது தேமுதிக மட்டும்தான். இந்த சைடு இபிஎஸ் கேன்வாஸ்னா அதுக்கு ஈக்குவலாக அந்நியர் பிரேமலதா. இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு இதாக இருந்து இன்றைக்கி திமுகவுக்கும் நேர்மையாக நான் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறது அந்நியார் மட்டும்தான். ஆனால் திருமாவளவன் அவர் என்ன நினைத்தாரோ அதை சாதித்து விட்டார். கூட்டணி ஆட்சி வேணும், அமைச்சரவையில் பங்கு வேணும், நாங்கள் சொல்கிறத கேட்கணும். இந்த திமுகவையும் சிறுமைப்படுத்தி அவங்களுக்கும் மெஜாரிட்டி வராமல் அவங்க கூட்டணி ஆட்சியில் பங்கு பெறணும் அப்படின்னு ஆனால் திருமாவளவனும் யோசிச்சிருக்க மாதிரி டிவிக்கே வரும்ன்ட்டு இன்றைக்கி அவர் நினச்சது நடந்துருச்சு. கூட்டணி ஆட்சியில் பங்கு இன்றைக்கி கிட்டத்தட்ட யாரும் எதிர்பார்க்காது. இங்கெல்லாம் எப்படி சொல்கிறது, திருமாவளவன்லாம் போக மாட்டார். இதெல்லாம் கொள்கை சார்ந்த கூட்டணி சொன்னவங்களாம் வாயடைச்சி போயிட்டுக்கிறாங்க. எப்படியோ ஒரு சுயநல அரசியல் தான் இங்கே ஈடுபடும். பொது நலமாக மக்களுக்கு சேவை பண்ணணும்னு வர்றவங்க மனநிலையில் பாஸ் அவுட் பண்ணி வெளியனுப்பிட்டே இருக்காங்க. அவங்கள மக்கள் ஏற்க மாட்டேங்கிறாங்களா எப்படின்னு தெரியல. இனி அந்த ஒரு நல்லது பண்ணணும்னு வர்றவங்களுக்கான வாய்ப்புகள் கிடைக்க மாட்டேங்குது. தளபதி அவர்கள் வந்திருக்காரு, இவர் மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்கும் இருக்குது. அதுக்காக தான் ஆதரவு கொடுத்துருக்காங்க. இனி வரும் காலங்கள் இந்த 5 ஆண்டுகள் எப்படி நகரப்போகிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. ஆனால் நிறைய பேர்கிட்ட நம்ம கேட்குற காதுகளில் விழுகிற செய்தி என்னன்னா, இது இப்படி ஒரு ஆச்சரியமாக தான் இருக்குது. லேடிஸுக்கு கூட ஐயோ இப்படி வந்ததுங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏதோ விளையாட்டுத்தனமாக நடந்துருச்சோங்கிற மாதிரி தான் இருக்குது. எல்லாம் சரி நம்ம ஓட்டு போட்டு வந்துட போகிறாரான்னு போட்டு எல்லோரும் போட்டு விட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்குது. இனி வரும் காலங்களில் நல்லாட்சி நடக்கணும், நல்லது நடக்கணும். கேப்டன் கண்டு கனவுகள்லாம் நிறைவேறணும். நல்லதே செய்வோம், நல்லதே நினைப்போம். என்றும் கேப்டன் வழியில் நான் தொண்டன். நன்றி, வணக்கம்.